அவங்க கேரு நமக்கு வளரப்போது ஹேரு அப்படி தெரியும். முடி இருந்ததுன்னா நம்மளுக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் அதிகமாக வரும். அந்த கான்ஃபிடென்ட்டாக எனக்கு இன்னும் கொடுத்தது வந்து யூனிக் ஹேர் க்ரோ தான். என்னோட கான்ஃபிடென்ட் வந்து நெக்ஸ்ட் லெவலாக இருந்துச்சு. இப்போ மறுபடியும் சொல்லுவார் தேங்க்யூ வெரி மச்லாம் இங்கிலீஷில் சொன்னார், உங்களுக்கு கேட்டிருக்காது. தேங்க்யூ ஸோ மச் சார், ஆல்வேஸ் வெல்கம் யூ. இன்னைக்கு 3வது இயரா 4th இயரா? அந்த இடத்துல 3rd இயர்னு போட்டிருக்கு. ஓ ஓகே, எனிவே பரவாயில்ல. 4 3 7 7வது இயருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டைலாக இருக்கேனா? உண்மையை சொல்லுங்கள். அதற்கு காரணம் வந்து நவீன் சார் தான். சில பேர் சொல்கிறதுக்கு வெக்கப்படுவாங்க. எதுக்குங்க வெக்கப்படணும்? அவர் அன்பா பண்பா பாசமாக நேசமாக நினைக்கிறார். இது எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து அந்த கிளினிக்கு ஒரு பேஷண்ட்டு, அப்புறம் வேறு என்ன சொல்லுவாங்க, கஸ்டமராக, அந்த மாதிரி எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் என்னை வந்து ஒரு கேர் பண்ணி நான் பிக் பாஸ்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூட, அதே மாதிரி நான் பிக் பாஸ்க்கு உள்ளே இருக்கும்போதும் இங்கே அந்த கிளினிக்கில் உள்ளவங்க, பயோவில் ஹேர் கிளினிக்கில் உள்ளவங்கள்ட்ட அங்கே ஸ்டாஃப்கிட்டெல்லாம் சொல்லி கூல் சுரேஷ் சாருக்கு ஓட்டு போடுங்க அப்படியெல்லாம் சொல்லி சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இது எவ்வளோ பேருக்கு இந்த கொடுப்பனை கிடைக்கும். அப்போ இது சொன்னவொன்னே என்ன பண்ணோம், கை தட்டணும். இது யாருக்குனாக்கா நவீன் சாருக்கு. அதே மாதிரி இந்த சார் நவீன் சார்கிட்ட கேட்டப்போ சொன்னார், இது மாதிரி சோகன் சாரும் வராரு அப்படின்னாங்க. ஸோ இந்த அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி தமிழ் மேடம், அவங்க எங்கே காணோம் சரிங்களா, இவங்களும் நம்ம, அதாவது இது எதுக்காக சொல்கிறேன்னாக்கா, இந்த ஏன்னா இப்போ நானும் பல இடத்துக்கு போவேன் இல்லையா, கிளினிக்காக இருந்தாலும் சரி, ஹோட்டலாக இருந்தாலும் சரி, அங்கே உள்ளவங்க ஒர்க் பண்ணுறவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு டாக்டர்கிட்ட போனால் கூட உங்களுக்கு எவ்வளோ பெரிய வியாதி இருந்தாலும் சரி, அந்த டாக்டர் மருந்து மாத்திரை கொடுக்குறத தவிர அவங்க கேர் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த பேஷண்ட்டுக்கிட்ட. தம்பி ஒன்றும் இல்லைப்பா, இது சாதாரணம் தான்ப்பா, ஒரு 10 நாளில் சரியாகி போயிடும், நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நான் கொடுக்குற மாத்திரையை மட்டும் போடுங்க, இது ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம் இல்லை. இல்லை சார், இந்த மாதிரி எங்கள் பக்கத்து வீட்டுக்கு அது வந்துச்சு, என் ஃப்ரெண்டுக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு, அதெல்லாம் எதுவும் நம்பாதீங்க அப்படின்னு அந்த டாக்டரு அந்த நம்மளை கேர் பண்ணி அதை எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல, இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க அவங்க அந்த இது சொல்கிறாங்கல்ல, அது என்னம்மா சொல்லுவாங்க இங்கிலீஷில்? அது பேஷண்ட் கேரா இன்னொன்று கூட ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த அவங்க சொல்கிற இதில் நமக்கு பாதி வியாதி குணமாயிரும், பயமும் இல்லாமல் போயிடும் அந்த டாக்டர் இதில். ஸோ அதே மாதிரி இங்கே நம்ம பயோவுக்கு வந்தாலே இங்கே ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, இவங்களும் சரி, டாக்டரும் சரி, அவங்க நம்மளை கேர் பண்ணுறதுலே அவங்க கேரு நமக்கு வளரப்போது ஹேரு. இப்போ பாருங்கள், ஒரு பஞ்சு ஒன்று சொன்னால் டக்குன்னு கை தட்டிட்டீங்க பார்த்தீங்களா? அந்த 4 தங்கச்சிக்கு மிக்க நன்றி. அவங்க ஸ்டாஃபுன்னு நினைக்கிறான், அதான் நான் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி அவங்க கேர் பண்ண. ஆமாம், அவர் இங்கே இருந்தாரா? எங்கே அவர்? பாலா சார் வாங்க வாங்க வாங்க, ஸ்ப்ரைட்டா வாங்க வாங்க சார். ஸ்ப்ரைட்டுக்கு என்ன தமிழில் என்ன சொல்லுவாங்க? இது ஸ்ப்ரைட்டுன்னு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை ஒன்று இருக்குல்ல, ஸ்ப்ரிட்டா? ஸ்பிரிட்னா என்னது? வாங்க ஸ்பிரிட் வாங்க. அது உண்மைதான். அது நான் சாரை எப்போ பார்க்க போகும்போதுமே கரெக்டாக லஞ்ச் டைமில் தான் இருக்கேன். சார் சாப்பிட்டுனே தான் இருப்பார், முட்டை வச்சுருப்பார், தயிர் சாதம் வச்சுருப்பார். அப்படி ஒரு அந்த அந்த கிளினிக்கு வந்தாலே, பயோக்குள்ளே வந்தாலே ஒரு ஏதோ இங்கே வந்த மாதிரி, இங்கே எப்படி இருக்கிறான் அதே மாதிரி. ஆமாம், அதே மாதிரி இதை விட லைட்லாம் அங்கே ஜாஸ்தியாக இருக்கான். ஏசி போட்டிருக்கோம், இப்போயாச்சும் 2 3 பேருக்கு வேர்க்குது. அங்கே ஏசி போட்டு சும்மா ஜம்ம ஜாலியாக இருக்கான். அதே மாதிரி சாப்பாடு செம்ம. எப்படி மாமியார் வீட்டுக்கு போனாக்கா எப்படி சாப்பாடு தயாராக இருக்குமோ, அதே மாதிரி அங்கே போனாக்கா எனக்கு மட்டும் இல்லை, அங்கே வரவங்க அந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறவங்கலாம் வராங்க இல்லையா,
அவங்களுக்கு சாப்பாடும் சும்மா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நான் அங்கே போனாலே என்னை ஒரு 50 பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் அனுப்புவாங்களே. நிறையா பேர் வந்து நான் பயோவை பற்றி நான் வீடியோலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நிறையா பேர் வேறு வந்திருப்பாங்க போல். அவங்க வந்தோன்னே சொல்லுவாங்க, அது சொல்கிறதுக்கே ஒரு வெக்கப்பட்டுன்னு சொல்லுவாங்க, சார் உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் சார் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அப்போது எனக்கும் இதில் ஒரு பங்கு இருக்குது அப்படின்றப்போ அது வந்து எனக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷம். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஏதோ ஒரு கிளினிக் அப்படின்னு சொல்கிறதோட என்னோடய ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் என்னோடய அக்கா, தங்கச்சி, அந்த மாதிரி மாமன், மச்சான், சித்தப்பா, பெரியப்பா, இப்படி ஒரு இருக்கிற ஃபேமிலி மாதிரி தான் நான் பார்க்குறேன் நான். ஸோ எல்லோரும் வாங்க, சந்தோஷமாக போங்க, சரிங்களா? சார் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற சார், நீங்கள் கண்டிப்பாக வரணும், சரிங்களா? கண்டிப்பாக வரணும். உங்களுக்கு நான் 4வது கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஒன்றே போதுமா? வெரி குட். இதுதான் தமிழ் மண் அப்படின்றது. சூப்பர், வாழ்த்துக்கள் தம்பி. நீ என் எதிர்க்கிற முடியை ரொம்ப ரொம்ப சிலிப்பி விட்டுன்னு இருக்கிற, புரியுதா? பரவாயில்ல விடு. அதான் இதுதான் நீங்கள் வந்தேன்னாக்கா இதே மாதிரி தான் நடக்கும். நீங்கள் யாருக்கெல்லாம் குறைகள் இருக்குதோ நம்ம பயோ ஹேர் கிளினிக்கு வாங்க. அப்புறம் யூனி ஹேர் க்ரோ இந்த இதுக்கு வாங்க. அப்படி உங்களுக்கு எதுவும் டவுட்டாக இருக்குது அப்படின்னாக்கா கீழே இந்த ஃபோன் நம்பர் வருது பார்த்தீங்களா, இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களை வந்து அவங்களே காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஒரு மிஸ்டு கால் மட்டும் கொடுத்தா போதும், அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? இந்த ஒரு இனிய வேலையில் உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமாக பஃபே ரெடி ஆகிட்டுருக்கு, தயாராகிட்டே இருக்குது. அதற்கு முன்னாடி இவங்க ஆடல் பாடல் நிகழ்ச்சியெலாம் இருக்குது. நல்லா ஆடுவீங்கல்லம்மா? நீங்கள் ஆடணும், மேடை உடையணும். இப்போ அதுதான் சொல்ல வரேன் நான். என்னை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, குண்டாக இருந்திருப்பேன், இப்போ போல்டாக இருந்திருப்பேன். இப்போ அதுக்கு காரணம் மாற்றங்கள், நான் எடுத்துக்கிட்ட சாப்பாடு முறைகள் தான். ஸோ அதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டு இப்போ நான் ரொம்ப ஹெல்த்தியாக, நல்லா ஸ்லிம்மாக, அப்படி ஒரு கெத்தாக இருக்கேன்னாக்கா நம்மளுடைய உடல் சாப்பாடு தான் முக்கியம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய ஹேருக்கு மட்டும் இல்லை, உங்கள் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்குமே சாப்பாடு வந்து ரொம்ப இன்றியமையாதது. நல்லா நெல்லிக்காய் சாப்பிடுங்க, கருவேப்பிலை சாப்பிடுங்க. கருவேப்பிலைக்கு இங்கிலீஷில் என்ன? க்ரீன் லீஃபா? கறி லீஃப். கருவேப்பிலை நிறையா சாப்பிடுங்க, நெல்லிக்காய் நிறையா சாப்பிடுங்க, டெய்லி ஒரு 2 முட்டை சாப்பிடுங்க. வேறு என்ன சாப்பிட்ணும்? கேரட் நிறையா. சார், டாக்டர் சார், வேறு என்ன சாப்பிட்ணும்? நெல்லிக்காய் சொல்லிட்டேன், வேறு முட்டை சொல்லியாச்சு, வேறு நிறையா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, கருவேப்பிலை சாப்பிடுங்க, பம்கின் சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், அதெல்லாம் சாப்பிடுங்க, சரிங்களா? நல்லா சாப்பிடுங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அதெல்லாம் ரொம்ப முக்கியம், சரிங்களா? இதெல்லாம் கேட்டு சாப்பிடணும் போல தான் இருக்கு. ஆனா என்ன பண்ற, பிரியாணி சாப்பிட்டா பார்த்தா அப்படியே நமக்கு மைண்ட் அப்படியே இல்லைம்மா, சாப்பிடுங்கம்மா, கொஞ்சமாக சாப்பிடுங்க, தேவையான அளவு சாப்பிடுங்க, புரியுதுங்களா? தேவையான அளவு சாப்பிட்டீங்கன்னா இப்படி இருப்பீங்க, தேவைக்கு மீறி சாப்பிட்டீங்கன்னா இப்படி இருப்பீங்க. நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து நம்மளுடைய ஃபேமிலி டேக்கு சீரியல் ஆக்டர் குறிஞ்சிநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ அவரை ஒரு பெரிய கைத்தட்டலோட வெல்கம் பண்ணிடலாம். கம் ஆன், கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஒரு பெரிய கிளாப் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் குறிஞ்சி சார். வாங்க, மேடைக்கு வாங்க. இங்கே பாருங்கள், எனர்ஜி பத்தலை. கூல் சுரேஷ் ஐயாவே அவ்வளோ எனர்ஜி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஓகே, ஹாய், வணக்கம், ஹவ் ஆர் யூ? வணக்கம், நான் நல்லா இருக்கேன். இந்த விழாவிற்கு வருகை வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அண்ட் சுரேஷ் சார். ஓகே, நவ் லெட்ஸ் ஹானர் அவர் குறிஞ்சி சார் அவர்கள். ஒரு பெரிய கைதட்டலோட அவரை ஹானர் பண்ணிடலாம். Thank you so much. Please say a few words. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக வந்து சுரேஷ் சாருக்கும் அண்ட் என்டையர் டீம் ஆஃப் யூனிக் ஹேர் க்ரோவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 4வது ஷோகன்லால் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். யூனிக் ஹேர் க்ரோ இல்லையே, நீங்கள் 4th ஆனிவர்சரின்னு வெளியே போட்டிருக்கீங்களே, தப்பாக பிரிண்ட் ஆகிடுச்சு போல இருக்குது. 3rd ஆனிவர்சரி வாழ்த்துக்கள். அந்த 4 அப்படியே லைட்டாக 3 ஆக்கிடலாம்.
ஸோ ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்னென்னா, நாங்கள் சீரியலில் நடிக்கும்போது கூட சரி, ஓரளவுக்கு முடி அடர்த்தியாக இருந்தது, அப்படியே சொல்லிட்டு நடிச்சுட்டு போகலான்னு ஏமாற்றிக்கிட்டே இருந்தேன். காலை போகும்போது கொஞ்சம் கொட்டிக்கிட்டே இருந்தது. சரி, அப்புறம் கடைசியாக வந்துட்டு யூனிக் ஹேர் க்ரோவில் வந்து லாஸ்ட் இயர் நான் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணேன். ஸோ பண்ணோடனே கான்ஃபிடென்ட் லெவல் இன்னும் அதிகமாகுது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆணும் சரி பெண்ணும் சரி அவங்களுடைய தோற்றத்தை இளமையாக காட்டுறது முதல் விஷயம் முடி தான். அந்த முடி இருந்ததுன்னா நம்மளுக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் அதிகமாக வரும். அந்த கான்ஃபிடென்ட்டாக எனக்கு இன்னும் கொடுத்தது வந்து யூனிக் ஹேர் க்ரோ தான். ஸோ அந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் பல பேருக்கு இந்த மாதிரி இன்னும் கான்ஃபிடென்ட் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்ததில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் எஸ், நம்ம டீமோட சேர்ந்து இன்றைக்கி நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது, பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அர்ஜுன் ஃப்ரம் ஜூஜு vlogs onto the stage. ஸோ வாங்க அர்ஜுன் சார். ஸோ சாரோடைய வீடியோ பார்த்தே நம்மக்கிட்ட நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படி தான் சொல்லணும். ஸோ எஸ், ப்ளீஸ் வெல்கம். And now let's honor Arjun, Juju Vlogs. ஹாய், எல்லாருக்கும் குட் ஈவினிங். நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருந்தேன் அல்ட்ரா பயோவில். ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. என்னோடய கான்ஃபிடென்ட் வந்து நெக்ஸ்ட் லெவலாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ சோகன் சார், நவீன் ப்ரோ, எல்லாருக்கும், டாக்டர்ஸ், டெக்னீஷியன் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.